ஏன்னா எங்கிட்ட வந்து யாராச்சும் சப்போஸ் கிரெடிட் கார்டு சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் பார்க்குற விதம் அப்படி. ஆனால் நான் பார்க்குறது கரெக்டாக இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்க்குற வீடியோஸில் வந்து கிரெடிட் கார்டு பே பண்ணாதங்காட்டி ட்ராவல் பேன் ஆகிருக்கு, அதை பே பண்ண விடும். வீசா போடுறேன்னு சொல்கிறாங்க, ஒரு சேல் போட்டேன்னா வீசா போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஃப்ரெண்டுக்கு வந்து கிரெடிட் கார்டில் வாங்கி கொடுக்குற விஷயம், நீ எடுத்து தான் வச்சேன் நான் பே பண்ணிக்கிறேங்கிற விஷயம் வந்து அது நம்ம எந்த மாதிரி பார்க்கணும் இல்லை நம்ம. ஹாய் அனிஷ், எப்படி இருக்கிறீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா கிரெடிட் கார்டில் வந்து சேல்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ரிலேட்டடாகவோ நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் என்னோட டிஎம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களை நான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக டாபிக்கில் போயிடலாம். ஸோ என் நேம் அனிஷ். ஸோ ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரேன். இங்கே யூஐ வந்து ஒரு 2 years ஆகுது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஜாபே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சேல்ஸ் தான். அண்ட் இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணுறது இன்னோவேஷன்ஸில் ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் அவ்வளோதான், பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுல. அண்ட் இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 months ஆச்சு. அண்ட் பேசிக் vlog வீடியோஸ்லாம் போடுவேன். அண்ட் ஜாப் அப்டேட்ஸ், பேங்கிங் ஜாப் பற்றி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பார்த்து தான் வந்து சரி நம்ம வந்து கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நம்ம அஸ்ரோட பண்ண வீடியோவில் வந்து கிரெடிட் கார்டு எனக்கு என்னோட பிஓவியில் கிரெடிட் கார்டு சேல்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக வச்சிருப்பேன். என்கிட்ட வந்து யாராச்சும் சப்போஸ் கிரெடிட் கார்டு சேல்ஸ் மட்டும்தான் இருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் பார்க்குற விதம் அப்படி. ஆனால் நான் பார்க்கறது கரெக்டாக இல்லை, நீங்கள் வந்து அதை எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி கிரெடிட் கார்டு அப்படின்னாலே பயந்துக்குவாங்க. ஸோ இனிஷியலாக இந்தியாலையும் சரி யூஏலையும் சரி எந்த கண்ட்ரி போனாலும் கிரெடிட் கார்டு அப்படின்னாலே ஒரு கடன் வாங்குற விஷயம் தான். பேங்க்ல இருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு அப்ளை பண்ணுறது வேற, நம்ம ஜஸ்ட் ஃபன்னாக ஜஸ்ட் நார்மல் யூஸ்க்கு அப்ளை பண்ணுறதுங்க வேற. சும்மா ஃப்ளைட் டிக்கெட் புக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலர் ஸ்பெண்டிங்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுறது வேற, கடன் வாங்குறதுக்காக பண்றது அது வேற. ஏன்னா நம்ம யூசேஜ்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் அப்ளை பண்றோம்னா பேசிக் யூசேஜ் தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு பண்ண மாட்டோம், இல்லை மூவி டிக்கெட்ஸுக்கு ரேராக தான் நம்ம மூவிஸ் போவோம், அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் இங்கே நம்ம யூஏல இருக்கோம் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மூவி டிக்கெட்ஸ் அண்ட் க்ரோசரி, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு மணியை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. அதில் கேஷ்பேக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசிக்ஸில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எமிரேட்ஸ் என்பிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நூன் கார்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் நூனில் ஆர்டர் பண்ணும்போது ஒரு கேஷ்பேக் வேணும்னு நினைப்பாங்க. என்கிட்ட கூட நூன் கார்டு தான் இருக்கு. நூன் கார்டு தான் எடுத்து பார்த்தேன். அதில் தான் வந்து நமக்கு வந்து மூவி ஆஃபர் இருக்கும். 500 rupees வவுச்சர் எனக்கு கொடுத்தாங்க. 5K 3K மேலே ஸ்பெண்ட் பண்ணால் 5K மேலே ஸ்பெண்ட் பண்ணால் 500 rupees வவுச்சர் கொடுத்தாங்க மைனஸ் ஆச்சு. அப்புறம் மற்ற ஏதாச்சும் பண்ணாலும் வந்து எனக்கு அது 1 year நூன் ஃப்ரீ. அது ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் அவங்க ஒவ்வொரு டைமும் அந்த கேஷை லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஏதாவது பல்க் ஆர்டர் பண்ணும்போது அதுலேயே அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 1 year யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 1500 அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஜாவது, அவர் 1 year ஃபுல்லாக ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே பண்ணுவான். அவன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 இல்லை 2000 வரைக்கும் கேஷ்பேக் வந்திருக்கும். அதை நம்ம அப்போவே யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, லேட்டர் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மணியை நம்ம யூஸ் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுட்டுக்கு மட்டும்தான் இல்லாமல் வேறு இல்லை எதுக்கு வேணா. நூலில் எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் ஏதாவது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 5004னா 2000 மைனஸ் பண்ணி 3000 பே பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி யூசேஜ் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம கிரெடிட் கார்டு இங்கே அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறது இருக்குது. ஸோ எமர்ஜென்சின்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஷ் இமீடியட்டாக தேவைப்படும். ஸோ அவங்க சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 5000 இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது எதுக்குன்னா மோர் தென் சேலரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபண்டு வேணும் அப்படிங்கும்போது நம்ம யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. ஸோ நம்ம கேட்டாலும் அவங்ககிட்ட இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை லோன் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பே பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்ம இருக்கிறது வேறு கண்ட்ரி. இந்தியானா பரவாயில்ல, இப்போ நம்ம இருக்கிறது வேறு கண்ட்ரி. ஸோ நம்ம பே பண்ணால் தான் கண்ட்ரி விட்டு நம்ம வெளியே போக முடியும். ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பே பண்ணலன்னா ட்ராவல் இது பண்ணி அந்த மேட்டரை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக பார்க்குற வீடியோஸில் வந்து கிரெடிட் கார்டு பே பண்ணாதங்காட்டி ட்ராவல் பேன் ஆயிருக்கு, அதை பே பண்ண தவிடும். ஏன்னா முன்னாடி அந்த இஷ்யூஸ் இல்லையா? முன்னாடி வந்து இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்ப அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணல. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறாங்க, லோன் அப்ளை பண்ணுறாங்க, பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ திரும்பி ரிட்டர்ன் வர்றதுங்கிறது ஒரு எமர்ஜென்சி ரீசன்னால வர முடியாது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாளை பின்ன திருப்பியும் இங்கே யூஏக்கு வரணும், இல்லாட்டி வேறு ஏதாவது கண்ட்ரி போகணுன்னா யூஏ டச் பண்ணி தான் போகணும். ஸோ அப்போது கண்டிப்பாக ட்ராவல் பேன் ஆகிடும், இங்கே நம்ம வர முடியாது. ஸோ அது ஹை ரிஸ்க் தான். எப்போவுமே நம்ம யூஏ வரணும், இல்லை இங்கேயே செட்டில் ஆகணும், இல்லை இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வாங்குற கிரெடிட் கார்டை ப்ராப்பராக பே பண்ணிட்டோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இல்லை நம்ம பே பண்ண முடியலங்கும் போது கடன் வாங்கியாவது பே பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அது இங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதுதான். பட் இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ப்ராப்ளம் இருக்காது இந்த சென்ஸ் லைக்
நீங்கள் பே பண்ணலன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் செட்டில்மெண்ட் கேட்டு அவங்ககிட்ட செட்டில்மெண்ட்டில் ஒரு கம்மி அமௌண்ட் பேசி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். பட் ஆனால் யூஏஇயில் அந்த மாதிரி பண்ண முடியாது. செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணால் தான் நீங்கள் போக முடியும், கண்ட்ரி விட்டு வெளியே போக முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம பே பண்ணுறது திரம்ஸில், இந்தியன் மணி வேறு, திரம்ஸ் வேறு. அடுத்த விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி இப்போது அதான் மெயின் என்னென்னா, கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுவாங்கன்னா, ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது, இல்லாட்டி இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு 5,000 dirhamsக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ மாதம் ஒரு 4th இல்லை 5th வந்து உங்களுக்கு டேட் இருக்கும் ரீபேமெண்ட்டு. ஸோ நீங்கள் அதை பே பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே சார்ஜஸ் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 5% போடுவாங்க. இப்போ நீங்கள் மந்த்லி ஒரு 1,000 dirhams பே பண்ணணும்னா 1000ல் ஒரு 5% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 dirhams 60 dirhams கிட்ட வரும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பர் டேக்கா? பர் மந்த்து. ஸோ பர் மந்த் அது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி வந்து கார் லோன்லாம் எடுத்திருப்பாங்க, பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் மந்த்லி ஒரு 2,000 dirhams 3,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 5% போது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து கிரெடிட் கார்டு இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா, லேட் பேமெண்ட் ஃபீ வரும் அண்ட் ஓவர் லிமிட் ஃபீன்னு ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 250 dirhams போடுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீ ஆக்சுவலி மேக்ஸிமம் 250 dirhams போடுவாங்க. அண்ட் அது போக நம்ம கிரெடிட் கார்டை ஓவர் யூசேஜ் பண்ணோன்னா 250 dirhams ஃபிக்ஸடாக போட்டுருவாங்க. அதாவது எனக்கு வந்து 15K இருக்குது, இப்போ நான் ஆவரேஜாக வந்து 15K எனக்கு வந்து ஸ்பெண்டிங் இருக்குன்னா 15K நான் தாண்டினேன்னா அது வந்து ஓவர் சார்ஜாக 250. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 dirham ஓவர் லிமிட் பண்ணாலே 250 dirhams போட்டுருவாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 0 பேலன்ஸில் இருக்க அக்கௌண்ட்டில் உங்கள் கிரெடிட் கார்டில் கேஷே இல்லை, ஆனால் பை மிஸ்டேக் நீங்கள் ஏதோ ஆட்டோ டெபிட் வச்சுருப்பீங்க. ஸோ அது ஆட்டோ டெபிட் ஆகிடும். மைனஸில் வந்து ஒரு 1,000 dirhams வரைக்குமே யூஸ் பண்ணலாம் கிரெடிட் கார்டு. பட் ஆனால் என்னென்னா மைனஸில் போனாலே 250 dirhams சார்ஜஸ் பே பண்ணும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் 250 dirhams ப்ளஸ் லேட் பேமெண்ட் ஃபீ எதாவது இருந்துச்சுன்னா ஒரு 500 dirhams அதிலே வந்துடும். நம்ம ஊர் காசுக்கு அது சின்ன அமௌண்ட்டில் ஒரு 11,000 10,000 தாராளமாக வந்துடும். இப்போ வந்து கிரெடிட் கார்டு கரியரை வந்து நீங்களே சூஸ் பண்ணீங்களா இல்லை அது உங்களை சூஸ் பண்ணிச்சா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு இந்தியாவில் சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கிரெடிட் கார்டு சேல்ஸ்லையோ? கிரெடிட் கார்டில் இல்லை, நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருந்தேன், ஐடியில். ஓகே. ஸோ இங்கே யூஏயில் என்டர் ஆகும்போது ஏதோ ஒரு ஜாப் பண்ணி தான் ஆகணும். இனிஷியலாக ஒரு சரி நான் சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால சேல்ஸ்லேயே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இனிஷியலாக எனக்கு கிடைச்ச ஜாப் இது தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு கரண்ட்லி இப்போ எனக்கு நார்மலாக போயிட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டார்கெட் மீட் பண்ணிடுவேன். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் கிரெடிட் கார்டு சேல்ஸுக்கு வரணும், ஒரு பேங்கிங்கில் ஒர்க்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம இந்தியாவில் கிரெடிட் கார்டு சேல்ஸ் அது வேறு, பட் ஆனால் யூஏயில் அது ரொம்பவே வேறு. ஏன்னா ஃபிக்ஸட் சேலரி இருக்காது. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கார்டு போடுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் கேஷ் தருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேக்கப் வேணும். ஸோ நீங்கள் இனிஷியலாக யூஏ வரீங்கன்னா ஒரு 3 months பேக்கப் கேஷ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கிரெடிட் கார்டு சேல்ஸில் சர்வை பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஹோல்ட் பண்ணுவாங்க. 1 year கம்பல்சரி நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். சப்போஸ் வீசா போட்டுட்டாங்கன்னா நீங்கள் பாதியில் போகணுன்னா நீங்கள் ஃபைன் பே பண்ணணும். ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு 1 year சர்வே பண்ணிட்டீங்க ஒரு கம்பெனி இல்லைனா செகண்ட் இயர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் கார்டு சேல் பண்ணிடுவீங்க, எப்படியோ மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா 1 year இருந்துருவீங்க. அந்த 1 year இருக்க பைப்லைன் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ரெஃபரல் கேட்டு செகண்ட் இயரை நீங்கள் ஃபாலோ பண்ணி கஸ்டமர்ஸ் பிடிச்சிடலாம். ஆனால் இப்போ கிரெடிட் கார்டு சேல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுமா, எல்லா பீப்புளுக்கும்? கிரெடிட் கார்டு சேல்ஸுங்கிறது உங்களுக்கு சேல்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் கிரெடிட் கார்டு சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சேலரி இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி இல்லைங்கும் போதே ஒரு இப்போ இந்தியாவில் நீங்கள் சேல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு சேலரி இருக்கும். மந்த்லி ஒரு 15,000 20,000 ஃபிக்ஸட் இருக்கும். அது போக இன்சென்டிவ்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த இன்கேஸ் 1 monthல நம்ம பண்ண முடியல, டார்கெட் மீட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி மந்த்லி வந்துட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் கார்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சேலரி வரும். இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா சேல்ஸுமே அதே மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து கமிஷன் பேஸ்டில் தான் கொண்டு போவாங்க, இன்சென்டிவ் பேஸ்டு தான். மோஸ்ட்லி ரியல் எஸ்டேட் எல்லா ஜாப்ஸுமே சேல்ஸ் ரிலேட்டட் எல்லா ஜாப்ஸுமே உங்களுக்கு கமிஷன் பேசிக்ஸில் தான் இருக்கும். பட் ஃபிக்ஸட் சேலரி யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது வேறு கம்பெனி போகும்போது அவங்க ஃபிக்ஸட் சேலரி கொடுப்பாங்க. பட் ஆனால் அப்போவும் அதுக்கு டார்கெட் இருக்கும். ஆமாம், 5,000 dirhams கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு 10 கார்டு போடணும், 5 கார்டு போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இல்லைனா அது ஒரு 2 months பார்ப்பாங்க, 3rd monthல தூக்கிடுவாங்க. அதுவும் இருக்கு. பீப்புள் வித் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இல்லைன்னா நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கணும். யூஏயில் வந்து ஒரு 5 வருஷம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்கள அதை கன்வெர்ட் பண்ணலாம், கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம சர்வே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஏக்கு வரோம்
எந்த ஒரு சேல்ஸ் நாலேஜும் இல்லாமல் வந்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு சேல்ஸ் ப்ரிஃபரபிள் இல்லை. புரியுது. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்களே எப்படி வந்து கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து கிரெடிட் கார்டு சேல்ஸ் தான் வருது, அதுவும் இல்லாமல் வந்து பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க, விசா போடுறேன்னு சொல்கிறாங்க, ஒரு சேல் போட்டேன்னா விசா போடுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து என்ன சொல்ல தோணுன்னா, நான் பெருசாக பாஸ்போர்ட் சப்போர்ட் பண்ண வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன் பீப்புளை. நீங்கள் வந்து வேற நல்லா தேடி பாருங்க, சப்போஸ் உங்களுக்கு வேற எந்த சான்ஸுமே இல்லை, லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு சேல்ஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு வந்து கிரெடிட் கார்டு சேல்ஸ் வந்து சூட் ஆகுமா? இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு பீப்புளோட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகாது இல்லை? மோஸ்ட்லி சூட் ஆகாது. பிகாஸ் நீங்கள் சேல்ஸ்னாலே நிறைய பேசணும், பீப்புளோட கனெக்ஷன். ஆமாம், கனெக்ஷன் வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனப்பாக அந்த கார்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே வந்து ஒரு கார்டு வச்சிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ கால் பண்ணோடனே கிரெடிட் கார்டு கால் பண்ணுறா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக கட் பண்ணிடுவீங்க, இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவீங்க. ஸோ மோஸ்ட்லி நான் நிறையா கஸ்டமர்ஸ்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதில் ரேரான கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி இருக்கும், இல்லைனா அவங்க ரெகுலராக ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா நிறையா ஃபுட் அந்த மாதிரி இதில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை மூவிஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி வந்து கிரெடிட் கார்டு இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எந்த கஸ்டமர் வந்து நம்ம வாங்குவான் கிரெடிட் கார்டு, அது பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா பிளைண்டாக இப்போ ஒரு 5,000 சேலரி வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு பிச் பண்ணோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஐடியா இல்லை அவங்களுக்கு. ஒரு 100 பேர் அப்ரோச் பண்ணுறோன்னா அது ஹார்ட்லி ஒரு 10 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கார்டோட ப்ராபபிலிட்டி. சேல்ஸ் இது ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 10% தான். ஒரு 100 பேரை நம்ம டார்கெட் பண்ணுறவங்க போது அதில் ஒரு 10 பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு 10 பேரில் ஒரு 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவாங்க, கன்வர்ஷன் ஆவாங்க. ஏன்னா 10 பேருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறவங்க போது சில பேருக்கு வந்து ஸ்கோர் இஷ்யூ இருக்கும், அண்ட் சில பேருக்கு பியூரோ இஷ்யூ இருக்கும். இல்லை, எனக்கே வந்து நான் அப்ளை பண்ணும்போது என்னன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட கம்பெனி ஸ்டாம்போட இது ஹெச்ஆருக்கு மெயில், அதுக்கப்புறம் வந்து உங்க லாஸ்ட் 3 months சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் தேவையான இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் மந்த்துக்கு முந்தின மந்த் வரைக்கும் வந்து இந்த மாதிரி பெரிய இஷ்யூலாம் இல்லை, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக வந்து இதெல்லாம் கேட்குறாங்க, நிறைய விஷயம் மாத்திட்டாங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டட்ல போயிருச்சு. இப்போ வந்து ஒரு 2-3 பேங்க் தான் பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டே உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு சைன்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். ஏஜென்ட்ஸே வீட்டுக்கு வருவாங்க, அவங்களே டாக்குமெண்ட் சைன் வாங்கிட்டு சப்மிட் பண்ணானா 24 to 48 ஹவர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எலிஜிபிளா இல்லையான்னு. அதுக்கப்புறம் லிமிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் லிமிட் வந்து கார்டு கைக்கு ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட் எவ்வளோ தெரியும். பட் ஆனால் இப்போது யூஏஇயில் சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு 5 minutesல ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க, எமிரேட்ஸ் ஐடி ஸ்கேன் பண்ணுவீங்க, அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ், கம்பெனி இன்ஃபர்மேஷன், சேலரிலாம் ஃபில் பண்ணுவீங்க. ஸ்பாட்லேயே எவ்வளோ லிமிட், கிரெடிட் லிமிட் வருங்கிறது இமீடியட்டாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு இவ்வளோ லிமிட் எலிஜிபிளாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். நீங்களே எந்த லிமிட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து ஒரு 5,000 இருக்கும், மேக்ஸிமம் எலிஜிபிள் ஒரு அமௌண்ட் இருக்கும். நீங்கள் அது ஃபுல் அமௌண்ட் வேணும்னாலும் ஃபுல் அமௌண்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கார்டு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு வந்து மினிமமாக எனக்கு இவ்வளோ சேலரி வாங்கணும்னு ஏதாச்சும் க்ரைட்டீரியா இருக்கா? மினிமம் சேலரி 5,000. ஓகே. யூஏயில் எந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் இல்லை லோன் அப்ளை பண்ணணும்னாலும் மினிமம் சேலரி 5,000 இருக்கணும். இல்லை லெஸ் தென் 5,000 அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி லெஸ் தென் 5,000 இருக்கலாம், 3,500 இருக்கும். ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் தனியாக கிரெடிட் ஆகும். பிகாஸ் சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் லிமிட் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில பேங்க்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டல் ப்ராசஸ். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ சேலரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் லிமிட் கேல்குலேட் ஆகும். அது ஏஇசிபியில் புல் பண்ணுவாங்க. ஏஇசிபியில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு பார்ப்பாங்க, லாஸ்ட் 6 months பார்ப்பாங்க. ஸோ லாஸ்ட் 6 monthsல ஆவரேஜாக உங்களுக்கு இந்த சேலரி ஒன்று இருக்கும். அந்த சேலரியில் எவ்வளோ லிமிட் உங்களுக்கு இன்டூ 3 times or 4 times எவ்வளோ உங்களுக்கு எலிஜிபிளோ அந்த சேலரி, அந்த லிமிட் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். அதான் உங்களுக்கு எவ்வளோ சேலரி அக்கௌண்ட்டில் விழுகுது அப்படிங்கிறத மேட்டர். உங்களுக்கு 2,500 சேலரி இருந்தாலும் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அலவன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு 1,500 இன்சென்டிவ்ஸ் வரும், இல்லை ஒரு நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ்னு ஒரு 1,000 வரும். ஸோ டோட்டலாக அப்படி பார்க்கும்போது ஒரு 5,000 வந்துடும். அப்போது கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. ஓகே. எனக்கு அந்த டவுட் தான் இருந்துச்சு. சப்போஸ் சேலரி கம்மியாக இருந்தாங்க வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இல்லை, வாங்கலாம். பட் ஆனால் சேலரிங்கிறது ஓவரால் சேலரி கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்க. ஆனால் எல்லா பேங்க்ஸும் அலோவ் பண்ணாது. அதுக்கு சில பேங்க்ஸ் இருக்குது, அது மட்டும் தான் அலோவ். சில பேங்க்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இப்போது நீங்கள் பே ஸ்லிப் சப்மிட் பண்ணலாம். இப்போ சேலரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஃபிக்ஸட் சேலரிக்கு தான் சேலரி சர்டிஃபிகேட் தருவாங்க ஹெச்ஆர். பட் ஆனால் நீங்கள் பே ஸ்லிப்னு வாங்கினீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கும். நீங்கள் மாதம் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அதில் எந்தெந்த க்ரைட்டீரியா எவ்வளோ சேலரி வருது, டோட்டல் எவ்வளோ சேலரி கிரெடிட் ஆயிருக்குங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அது பேஸ் பண்ணியும் உங்களுக்கு அப்ரூவல் சான்சஸ் இருக்குது. ஓகே. மோஸ்ட்லி மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே பே ஸ்லிப்ஸ் வச்சே உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க.
இப்போ ரீசெண்டாக இருக்க நிறையா பேங்க்ஸ் வந்து இந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்னால உங்களுக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ வருதுங்கிறது அதுவே எஃப்டிஎஸ் புல் பண்ணி எவ்வளோ சேலரி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லிமிட் அப்ரூவ் ஆகிடும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஓகேயான விஷயமா இல்லையா, இல்லை ஃப்ரெண்டுக்கு வந்து கிரெடிட் கார்டில் வாங்கி கொடுக்குற விஷயம் நீ எடுத்து தான் வச்சா நான் பே பண்ணிக்கிறேங்கிற விஷயம் வந்து அது நம்ம எந்த மாதிரி பார்க்கணும், இல்லை நம்ம அது பண்ணலாமா வேணாமா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து கொடுத்துருவாங்க, கொடுத்ததுக்கப்புறம் அவனால கரெக்டாக பே பண்ண முடியாது, கடைசியில யாருக்கு நம்ம பேர்ல தான் இருக்கு கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம தான் நிறைய விஷயத்த கட்டுற மாதிரி. எப்படி கேட்குறீங்கன்னா உங்க பேர்ல கிரெடிட் கார்டு எடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த கார்டு கொடுக்கலாமா? எனக்கு இருக்காங்க தெரியும். பிகாஸ் அது யூஏஇல ரெக்கமெண்டபிள் கிடையாது. இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஓகே, பட் ஆனால் யூஏஇல இருக்கும்போது நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு திரம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபிக்கு ஈக்குவல் பண்ணீங்கன்னா அதிக அமௌண்ட். ஸோ நம்ம ஒரு 100 திரம் செலவு பண்ணாலும் அது ஒரு 2500 rupees நம்ம தர்ற மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே ஈஸியாக சும்மா ஏதாவது சாப்பிட போனாலே ஒரு 40 திரம்ஸ் ஆகிடும். அது ஒரு 800க்கு ஈக்குவல் தான். ஸோ நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்குறோங்கும் போது கண்டிப்பாக யோசிக்கணும். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்ம கார்டு கொடுக்கலாம், ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். பட் ஆனால் சும்மாவே கார்டு கொடுத்துட்டு நீ என்ன வேணா டேப் பண்ணிக்கோ, நான் பே பண்ணிக்கிறேன், இல்லை நீ பே பண்ணிடுன்னு சொல்லும்போது அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க சொல்லி, திடீர்னு ஒரு எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்க, அவங்களவே அறியாமல் ஒரு நிறைய டேப் பண்ணிடுவாங்க, நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களால பே பண்ண முடியுமாங்கிறது அந்த டைம் யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் ரீபேமெண்ட் டேட்டுன்னு வரும்போது அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ரீபேமெண்ட் இவ்வளோன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம சேலரி வந்தது எல்லாமே முடிஞ்சிருக்கும், அது பே பண்ணுற கேஷ் இருக்காது. ஸோ அந்த டைம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்கோர் நல்லா இருக்கணும், பியூரோ நல்லா இருக்கணும்னா உங்கள் கார்டு பேமெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ அவங்கள சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க ஸ்கோர் இப்போ அவங்க பேரில் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கியாவது பே பண்ணியிருப்பாங்க. அதே உங்கள் பேரில் இருக்கனால நீங்கள் தான் அந்த பியூரோ கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேங்கும்போது அவங்ககிட்ட சண்டை போட்டு நீ காசு கொடுன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசி ஒரு பிரயோஜனம். அந்த மாதிரி நான் நிறைய பீப்புளை பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்க, இவ்வளோ சொல்ல இப்போதைக்கு பே பண்ண மச்சான், நான் கட்டிடுறேன் மாதம். ஆனால் அது ஒரு இப்போ ஆன் ஸ்பாட் இப்போ நம்ம ஏதாவது ஹோட்டல் போகிறோம், அவன்கிட்ட கேஷ் இல்லைங்கும் போது அந்த டைம் பே பண்ணி 1 மந்த்துக்கு வாங்கலாம். மந்த்லி இஎம்ஐ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். உங்க ஏதாச்சும் ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏதாச்சும் கிரெடிட் கார்டில் தப்பா யூஸ் பண்ணி ஏதாச்சும் நடந்திருக்கு? ரியல் லைஃப்ல ஆயிருக்கு. நான் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி பே பண்ணாமலாம் இருக்கு. என்னோட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு, அதில் மைனஸ்ல போய் எனக்கு நிறைய சார்ஜஸ் வரும். இப்போ அதான் மோஸ்ட்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ டெபிட் ஒரு விஷயம், அது என் லைஃப்லேயே நடந்தது தான். நான் ஆட்டோ டெபிட் வச்சிருப்பேன் ஆன்லைனில். அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணியிருப்பேன். முன்னாடியே ஒரு மந்த்தில் முன்னாடியே ஸ்வைப் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மந்த்து அந்த கிரெடிட் கார்டுக்கு தான் ஆட்டோ பேமெண்ட் இருக்கும், இல்லைனா அந்த டேபி இருக்கும். ஏன்னா டேபியில் நம்ம வந்து எந்த கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த கார்டில் இருந்தால் கேஷ் எடுப்பாங்க. நம்ம அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது, ரிமூவும் பண்ண முடியாது. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போது சப்போஸ் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் இல்லை உங்கள் டெபிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து என்னோட டெபிட் கார்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நீ ரிமூவ் பண்ணும்போதே அது ஒரு ஆப்ஷன் இருக்கும், சின்ஸ் த ஆர்டர் இஸ் பிளேஸ்ட் அண்டர் திஸ் கார்டு யூ கான்ட் ரிமூவ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ண முடியல, என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. டேட் வந்துருச்சு, ஒரு மைனஸ் ஒரு 10 dirhams தான் போச்சு. நெக்ஸ்ட் மந்த் பில் வருது, எனக்கு 260 dirhams எனக்கு ஓவர் லிமிட் ஃபீயே எனக்கு 250 போட்டிருந்தாங்க. 10 dirhamsனால அந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக 3 மாதம் நடந்துச்சு. ஒரு மாதம் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் டைமுங்கும் போது நீங்கள் பேங்க் கால் பண்ணி இந்த மாதிரி தெரியாமல் ஆயிடுச்சுன்னா வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. கண்டினியூஸாக நீங்கள் பேங்க்கில் ஃபோன் பண்ணிங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் கார்டில் வந்து ஓவர் லிமிட் போகாமல் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 500,000 dirhams வச்சுருந்தீங்கன்னா ஓகே, சேஃப்டி. இப்போ அந்த கரியர் ரிலேட்டடாக பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு சப்போஸ் வந்து அவங்க 6 months ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால மாறணும்னு நினச்சா மாற முடியுமா, இல்லை 1 year தான்? இல்லை, எல்லா கம்பெனிலையும் மோஸ்ட்லி நீங்கள் வீசான்னு உங்களுக்கு உங்கள் நேமில் வீசா கிடச்சிருச்சுன்னா 1 year கம்பல்சரி இருக்கணும். 6 months to 1 year 6 months ஆக்சுவலி ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. சப்போஸ் அவங்களே டெர்மினேட் பண்ணாங்கன்னா அது நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம். பட் டெர்மினேட் பண்ணல அப்படிங்கும்போது நீங்களே வாண்டடாக பர்பஸாக நீங்களே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்களே போகிறீங்க அப்படின்னா கம்பெனியோட நார்ம்ஸ் படி நீங்கள் ஃபைன் பே பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டு சேல்ஸுக்கு வரீங்க அப்படின்னா 1 year எப்படியாச்சும் நீங்கள் அதில் உங்களால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் வரணும், இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம். அந்த 1 year வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எனக்கு இனிஷியலாக நான் ஜாயின் பண்ண புதுசில் ஒரு ஃபர்ஸ்ட் 2 monthsலாம் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தேன். ஏன்னா நான் இங்கே வரும்போதே ஒரு கடனில் தான் வந்தேன், கனெக்ஷன்ஸ் இல்லை. ஆமாம், கனெக்ஷன்ஸ் இல்லை, யாருமே தெரியாது. நம்ம இனிஷியலாக போயிட்டு நம்ம எப்படி கிரெடிட் கார்டு பிச் பண்ணுறது, யார்கிட்ட போய் நம்ம பேசி எடுக்க சொல்கிறது, கோல் காலிங்கும் கிடையாது. கோல் காலிங்கும் அலோடு கிடையாது யூஏஇல. நான் இருக்கிற என்னோட கான்டாக்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்பேன், கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பேன். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 2 years 3 years இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் கிரெடிட் கார்டு வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது.
ஸோ இந்த மாதிரி நிறையா இது நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இதில் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது மந்த்லி வந்து ஆவரேஜாக எவ்வளோ டார்கெட் வைப்பாங்க? இப்போ ஃப்ரெஷராக நான் வரேன்னா எவ்வளோ சேல்ஸ்? ஸோ மந்த்லி உங்கள் சேலரி இப்போது இனிஷியலாக உங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 3500 அப்படிங்கிறது உங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 3500க்கு நீங்கள் எவ்வளோ கார்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 கார்டு 7 கார்ட்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸடாக 3500 வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ். இப்போ 3500 உங்கள் ஃபிக்ஸட் சேலரி, அதுக்கு நீங்கள் ஒரு 6 கார்டு போட்டுருவீங்க. அதுக்கு மேலே போடும்போது உங்கள் ஸ்லாப் மாறும். உங்களோட பேமெண்ட் ஸ்லாபே கம்ப்ளீட்டாக மாறும். இன்சென்டிவ் ஸ்லாப் இருக்கும், ஒவ்வொரு கார்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்லாப் கம்ப்ளீட்டாக மாறும். அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா earn பண்ணலாம். ஓகே. மோஸ்ட்லி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஃபர்ஸ்ட் ஒரு 6 கஸ்டமர் எடுப்பீங்களே, அந்த 6 கஸ்டமர்கிட்ட ரெஃபரல் கேட்டு தான் நம்ம அடுத்த கஸ்டமரே பிடிக்க முடியும். ஏன்னா கோல்ட் காலிங் இல்லை அப்படிங்கிறபோது நம்ம வேற ஆப்ஷன் இல்லை. ரெஃபரன்ஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இல்லைன்னா கம்பெனி விசிட். நம்ம கம்பெனியில் ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ணிட்டுனா அங்கே போயிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்டு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்லலாம். அவங்க மூலிமா 2 ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அவங்க மூலிமா இன்னொரு 2 ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸில் ஒரு ட்ரீ ஆட்டம் போகிறது மட்டும்தான் ஆப்ஷன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு என்ன ரெஃபர் பண்ணா, என் ஃப்ரெண்டை வந்து என் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணாரு. இப்போ அவன் இப்போ அந்த கிரெடிட் கார்டு வந்து டேரெக்டாக எனக்கு வந்து கான்டாக்ட் இருக்கான். ஸோ அவன் வந்து ஏதாச்சும் ரெஃபர் பண்ண சொன்னோன்னே என் ஆஃபீஸ்க்குள்ளே யார் வேணாலும் ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து தான் வந்து எடுத்துக்கிட்டான் கிரெடிட் கார்டு. ஸோ அதுதான் ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் ஃபுல்லாகவே. மோஸ்ட்லி இப்போ சில பேர் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க டேரெக்டாக ஆப்பில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஏஜென்ட் மூலியமாக அப்ளை பண்ணால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 1 மந்த் டார்கெட் இது அச்சீவ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். எனக்கு ஏன் வரல, இது இப்படி இருக்கு, இந்த இஷ்யூ இருக்கும், இந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூ இருக்கு, என்ன பண்றது அப்படிங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடியாஸ் இருக்கும் எதனால இந்த லேட் பேமெண்ட் வந்திருக்கு, ஸோ இதை வந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க ஒரு மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட கேட்பீங்க, இது யூஸ் பண்ண எப்படி மச்சான் கரெக்டாக இருக்குமா, எப்படி ரீபேமெண்ட்லாம் எப்படி, இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி, அதெல்லாம் நம்ம விசாரிப்போம். நானும் அப்படிதான். நான் அந்த ஏஜென்ட்டை சூஸ் பண்ணும்போது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற கிரெடிட் கார்டு சொல்லுங்க, என்னோட கோல் இதுதான், என்னோட பர்பஸ் இதுதான் சொன்னால் அப்போ அவங்க வந்து இந்த கார்டெலாம் உங்கள் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல கார்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா இப்போ யூஏஇ பொறுத்த வரைக்கும் லைக் இந்தியா மாதிரி தான். இப்போ யூஏஇயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எமிரேட்ஸ் என்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நூன் டைப் இருக்கும், ப்ளஸ் எமிரேட்ஸோட டைப் இருக்கும். நீங்கள் எமிரேட்ஸில் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ், கூப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும், பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும், மைல்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏடிசிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தலாபத் அவங்களோட டைப் இருக்கும். நீங்கள் அதில் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் அதில் கிடச்சிடும். ஸோ நிறைய பேர் ஸ்மைல்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறவங்க சிபிடி கார்டு வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டு வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவங்க எந்த விஷயத்தில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற கார்டு வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் கிரெடிட் கார்டுங்கிறது உங்களுக்கு சில பேர் பயமாக பார்ப்பாங்க, ஐயோ கிரெடிட் கார்டுனா லோன் பே பண்ணணும், கடன் வந்துடும் அப்படின்னு பயமாக பார்ப்பாங்க. ஆனால் சில பேர் எப்படி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அதை அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜான விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து எனக்கு 22 அப்போ வந்து டியூ டேட், 22 to 28 வந்து டியூ டேட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும், சைக்கிளாமா அதுதான் அந்த சைக்கிள் வரும். எனக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாசம் ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணதை எனக்கு 22 தான் டியூ டேட். ஆனா நான் வந்து இந்த மாசம் ஸ்டார்டிங்கே நான் கட்டிடுவேன். இந்த இப்போ 22க்கு அப்புறம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றது வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது போன மாசத்தோட 22க்கு அப்புறம் ஸ்பெண்ட் பண்றதா எனக்கு அடுத்த மாசம் 22ல தான் வந்து இதுல ஒரு 45 days சைக்கிள் உங்களுக்கு இருக்கும். அந்த இது இருக்கும். இப்போ பில் ஜென்ரேஷன் வந்து இந்த மந்த் 15 தான் பில் ஜென்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் 15க்கு முன்னாடி யூஸ் பண்ணுற பேமெண்ட் வந்து 15 ஜென்ரேட் ஆயிரும். அப்படிங்கும்போது அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் 5th இல்லை 4th பில் டேட் வரும், அதில் பே பண்ணும். அதுவே நீங்கள் 15th இல்லை 16th நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 15 தான் ஜென்ரேட் ஆகும். அது அடுத்த மாதம் பில்லில் தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு 45 days டைம் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி பே பண்ணிட்டு இருக்கேன். டைம் இருக்கும் உங்களுக்கு. பண்ணுறேன். நான் வந்து கிரெடிட் கார்டு வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தள்ளி பே பண்ணிக்கிறேன். என்னோட அமௌண்ட் வந்து எனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா நான் வந்து கொஞ்சம் தள்ளி பே பண்ணிக்கலாம். எனக்கு சேலரி வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் கரெக்டாக வரும். ஸோ வந்து நான் இப்படி பே பண்ணிட்டேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இது கடன் வாங்க நான் யூஸ் பண்ணல. கிரெடிட் கார்டு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு லோன் தேவைப்படும். லோனுன்னு நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலே உங்களுக்கு ஏசிபி வேணும், நல்ல ஸ்கோர் வேணும். ஸோ அதுக்கு இனிஷியலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான். ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் 1 year ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கோர் இருந்தால் தான் உங்களால் லோன் அப்ளை பண்ண முடியும். இப்போ நாளைக்கு நம்ம காரே எடுக்கணும் அப்படின்னா லோனில் தான் எடுக்கணும். ஏன்னா 30,000 இல்லை 40,000 dirhams ஃபுல்லாக நம்ம பே பண்ண மாட்டோம். ஸோ ஹை கிளாஸ் பீப்புள் அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் மிடில் கிளாஸ் இல்லை லோ கிளாஸ் பீப்புள் இஎம்ஐயில் தான் எடுப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக கார் லோனில் அப்ரூவ் ஆகாது. அவங்களுக்கு பியூரோ இருக்கணும், ஸ்கோர் இருக்கணும், இது இருந்தால் மட்டும்தான் கார் லோன் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம பேசிக்கான விஷயம் என்னென்னா கிரெடிட் கார்டு தான். நீங்கள் டேப் யூஸ் பண்ணால் கூட பியூரோ ஜென்ரேட் ஆகாது, ஸ்கோர் தான் உங்களுக்கு வரும். அதே நீங்கள் டூ யூஸ் பண்ணோம், போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணாலும் ஸ்கோர் தான் ஜென்ரேட் ஆகும், பியூரோ வராது. ஒரு கிரெடிட் கார்டு மட்டும்தான் உங்களுக்கு மந்த் ஆஃப் பியூரோ ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் 1 மந்த் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது 1 மந்த் பியூரோ. ஸோ மினிமம் உங்களுக்கு 6 மந்த்ஸ் பியூரோ வேணும். இப்போ பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா 6 மந்த்ஸ் கிரெடிட் கார்டு வச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸ், லோன் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான். நீங்கள் எந்த ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணுன்னாலும் ஏஇசிபி கண்டிப்பாக தேவை. இப்போ நானே வந்து வேறு கம்பெனி நான் மாறணும், இப்போது பேங்கிங் ஃபீல்ட்லேயே வேறு ஒரு கம்பெனி மாறுறேன், வேறு ஒரு பேங்க்கு போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ எனக்கு ஏஇசிபி வேணும், எனக்கு ஸ்கோர் நல்லா இருக்கணும். அப்போ தான் பேங்க்லேருந்து எனக்கு கோடு கிடைக்கும். ஓகே, இல்லைனா கிடைக்காது, இல்லைனா நம்ம பேங்கிங் ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஏஇசிபினா என்னங்கிற டவுட் இருக்கும். அப்படின்னா அது ஆக்சுவலி ஃபுல் ஃபார்ம் என்ன, அல் எத்தியாட் கிரெடிட் பியூரோ. ஸோ நம்ம ஊரில் எப்படி சிபில் ஸ்கோர், ஓகே, அது சிபில் ஸ்கோர் வந்து இங்கே ஏஇசிபி ஸ்கோர். ஸோ இது வந்து அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இங்கே வெறும் ஏஇசிபி மட்டும்தான் இருக்குது. ஏஇசிபி வந்து உங்கள் எமிரேட்ஸ் ஐடியோட ஃபுல் டைப் ஆகிடும், யூஏஇ பாஸோட ஃபுல் டைப் ஆகிடும். நீங்கள் ஸ்கோர் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். ஏஇசிபி ஆப் இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்கோர், அது ஒரு 10 dirhams பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்துடும். 85 dirhams பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டும் வந்துடும். உங்கள் ரிப்போர்ட்டில் என்னென்ன கிரெடிட் கார்டு இருக்குது, என்னென்ன என்கொயரி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம யூஏஇ பாஸ் வச்சு நிறைய பேர் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் ஸ்டில் அவங்க அவங்களோட பியூரோவில் அவங்க என்கொயரி வந்திருக்கும், இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யூஏஇ பாஸ் வச்சு அவங்களே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேமை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா மந்த்லி இல்லாட்டி அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் நம்ம ஏஇசிபி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் என்னென்ன என்கொயரி போயிருக்கு, கரண்ட்லி என்ன கிரெடிட் கார்டு இல்லை லோன்ஸ் ஆக்டிவில் இருக்குது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங், எல்லாமே கிளியராக வந்துடும். அது எவ்ரி 2 months செக் பண்ணுறது பெஸ்ட். 80 dirhams ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்து தான். இப்போ நான் வந்து டாப் 5 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலான்னா எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் சூஸ் பண்ணலாம், இல்லை எந்த கிரெடிட் கார்டெலாம் பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ பொதுவாக ஒரு 5K வாங்குறாங்க, 6K வாங்குறாங்க, அவங்க வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்ட்லாம்? டாப் 5ங்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது எமிரேட்ஸ் என்பிடி தான். பிகாஸ் மற்ற பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரோ வேணும். இப்போ நீங்கள் சிம்பிளாக போயிட்டு ஒரு சிபிடி கிரெடிட் கார்டு இல்லாட்டி ஒரு ராக் பேங்க்கில் ஃபேப் அப்ளை பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகாது. அவங்களோட க்ரைட்டீரியா என்னென்னா 5000 சேலரி இருக்கணும், 6 months பியூரோ இருக்கணும். 6 months ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் அப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிற கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கு நான் வேறு கிரெடிட் கார்டு வச்சிருக்கணும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎன்பிடி இல்லை ஏடிசிபி தான். ஸோ இஎன்பிடியும் ஏடிசிபி மட்டும்தான் உங்களுக்கு 5000 சேலரி இருந்தாலே கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இஎன்பிடியில் அப்ளை பண்ணிங்கன்னா 5000 சேலரி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிடும். அது ஒரு 6 months யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, எனக்கு கேட்டாங்க ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன கிரெடிட் கார்டு. ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு எடுத்துட்டாலே உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு இது வந்துடும், உங்களுக்கு நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு வந்துடும். அடுத்தடுத்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு எலிஜிபிள் வந்துடும். நீங்கள் 6 months ஒரு இஎன்பிடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஏடிசிபி அதே மாதிரி தான். ஏடிசிபி சிமிலர் டு இஎன்பிடி, சேலரி சர்டிஃபிகேட் இருந்தாலே அப்ரூவ் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் சிபிடி இல்லை ஃபேபு ரேக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போகும்போது பியூரோ வேணும். ஸோ அது டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இஎன்பிடி தான். அண்ட் செகண்ட் ஏடிசிபி, தேர்டு வந்து உங்களுக்கு ஃபேப் சொல்லலாம். ஏன்னா ஃபேபில் நிறையா நல்ல கார்ட்ஸ் இருக்குது. கேஷ்பேக்லாம் ஃபிக்ஸடாகவே உங்களுக்கு வந்துடும். 5%னா ஃபுல் 5%. ஏன்னா மற்ற இதில் வந்து உங்களுக்கு 5%னா அப் டு 5%ன்னு போட்டிருப்பான். ஸோ உங்களுக்கு கேப் இருக்கும், மினிமம் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் இவ்வளோ தான் கேஷ்பேக் வரும். 250 இல்லை 300 தான் கேஷ்பேக் வரும். நீங்கள் எவ்வளோ தான் ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணாலுமே 300 மேலே உங்களுக்கு கேஷ்பேக் வராது. அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஃபேப் பெஸ்ட் கார்டு. தேர்டு. ஃபோர்த்து வந்து ராக் பேங்க் சொல்லலாம். ராக் பேங்க்கில் ஒரு கார்டு இருக்குது, ஏர் அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்தியாவுக்கு ஃப்ளைட் பண்ணும்போது ஏர் அரேபியா ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஷார்ஜால இருந்து நம்ம ஊர் கோயம்புத்தூர் போறதுக்கு ஏர் அரேபியா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஏர் அரேபியா கார்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 1 year ஃபர்ஸ்ட் 6 months நீங்கள் ஒரு 30,000 dirhams ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஏர் அரேபியா பாயிண்ட்ஸு. அதை வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த கார்டு யூஸ் பண்ணும்போது இயர்லி ஒன்ஸ் ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ. இப்போ நீங்கள் இந்தியா போயிட்டீங்க, ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் வரணும்னா நீங்கள் அந்த கார்டு வச்சு பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட். எனக்கு வந்து 60,000 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து புக்கும் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுவும் புக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நீங்கள் கார்டு வாங்கி ஃபர்ஸ்ட் 3 months இல்லை 6 monthsல பண்ணணும். அது எனக்கு சரியாக தெரியல, செக் பண்ணி. ஸோ இது இருக்குது, இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ராக் பேங்க் கார்டில் இருக்கும். அவ்வளோதான், இந்த ஒரு கார்டு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி. இந்த மஸ்டர்ட் பேங்க்
அது எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டுச்சு. ஆனா வந்து எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லாத மாதிரியா சம்திங் எனக்கு எதுவும் வந்தாங்க. ஆக்சுவலி மஷ்ரக் பேங்க் இனிஷியலாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் நூனில் கார்டு விட்டது மஷ்ரக் பேங்க் தான். இப்போ இஎன்பிடி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இஎன்பிடிலையும் நூன் கார்டு விட்டோன்னா எல்லாருமே இஎன்பிடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இஎன்பிடி தான் வச்சிருக்கேன். ஆமாம், ஏன்னா அதில் அதிகமாக கேஷ்பேக். அதுக்கு மஷ்ரக் நூன் கம்பேர் பண்ணும்போது இஎன்பிடி நூன் கேஷ்பேக் நிறையா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இஎன்பிடி நூன் தான் இருக்குன்னு. ஏன்னா மஷ்ரக் நூன் நான் வச்சிருக்கேன். பெருசாக அந்த அளவுக்கு கேஷ்பேக் எதுவும் வரல. இல்லை, எனக்கு நான் இஎன்பிடி வச்சிருக்கேன். நான் என்னதான் பே பண்ணாலும் நான் நூனில் என்ன ஆர்டர் போட்டாலும் அதுக்கு வந்து பாயிண்ட்ஸோ இல்லை கேஷ்பேக்கோ வந்துகிட்டே இருக்கும். அது மைனஸ் ஆயிடும், இதுலயே மைனஸ் ஆயிடும். நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் போகும்போது அதில் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதுல நூன் தானே அதிகமாக யூஸ் பண்றாங்க. மெஜாரிட்டி நூன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேரா தலாபத் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கீட்டோன்னு ஒன்று வந்திருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு பேங்க் டைப் போடுவாங்க. அதுக்கு ஒரு கார்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான். அப்போது மெஜாரிட்டியாக வந்து எந்த விஷயத்தில் வந்து அடிபடுறாங்க பீப்புள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டு எந்த விஷயத்தில் ரொம்ப அடிபடுறாங்கன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்தவங்களுக்குலாம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, மெயின் ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா, அவங்க கார்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டிரான்சாக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கேம் யூஏயில் போயிட்டுருக்கு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, நான் கார்டு யூஸ் பண்ணவே இல்லை, பட் ஆனால் என்னோடய கார்டு ஆட்டோமேட்டிக்காக டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. 3000 dirhams 4000 dirhams என் கார்டுலேருந்து போயிருக்கு. அது என்ன டிரான்சாக்ஷன் எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் யூஸ் பண்ணல, யாரோ என்னோட கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ஆப்பிள் பேலாம் இப்போ நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஆப்பிள் பேல தான் பே பண்ணுவாங்க. நானும் ஆப்பிள் பே தான் வச்சிருக்கேன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது எந்த விதத்தில் அது வந்து லீக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 10,000 dirhams வேற ஒரு கஸ்டமர் எனக்கு அபுதாபியிலேருந்து சொல்லியிருந்தாரு. கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது என் கார்டுலேருந்து சிட்டி பேங்க் வச்சிருந்தேன். 30,000 dirhams வந்து என் கார்டுலேருந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நான் ஏர்போர்ட்டில் தான் ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதுக்கப்புறம் அதை நான் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு கார்டே வேணாம், நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பேங்க் சைட்லேருந்து எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லை நான் என்னோட பிஸ்யூஸ்னால தான் போனது தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு 500 dirhams வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, உங்கள் அக்கௌண்ட்டில் 500 dirhams தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் டிரான்சாக்ஷன் டிஸ்பியூட் கொடுத்தாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 15-20 பிஸ்னஸ் டேஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 30,000 dirhamsங்கிறது சின்ன ஃபண்டே இல்லை, ரொம்ப பெரிய ஃபண்டு. ஸோ ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ பேங்க்னால எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்ம தப்பு எதுவுமே இல்லை, நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி நம்மளே வந்து பர்பஸாக சொல்ல முடியாது பேங்க்கில் வந்து எனக்கு தெரியாது வேறு யாரோ பண்ணிட்டான்னு. ஸோ அந்த விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து எங்கே டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எந்த டைமில் ஆயிருக்கு, அந்த டைம் கஸ்டமர் எங்கே இருந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வச்சு தான் அவங்க வந்து பேங்க்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க பெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வெப்சைட்டில் வந்து அந்த சிவிவி நம்பர் கொடுக்கறது, இல்லை வந்து அந்த ஸ்கேம் வெப்சைட்டில் டிராஃபிக் ஃபைன் வந்திருக்கும், அதில் போய் வந்து பே பண்ணுறேன்னு கிரெடிட். ஏன்னா உங்களுக்கு நிறைய மெசேஜ் வரும், துபாய் போலீஸ்லேருந்து கால் வரும், மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் நம்ம கார்டு யூஸ் பண்ணோன்னா ஓடிபி இல்லாமல் டிரான்சாக்ஷன் ஆகாது. இங்கே அப்படி இல்லை. ஆனால் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வராது, டைரெக்டாக வந்து டிரான்சாக்ஷன் ஆகிடும். பட் ஆனால் இப்போ பேங்க்கில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓடிபி இல்லாத டிரான்சாக்ஷன் எப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆப்ல வரும், அதில் நீங்கள் அப்ரூவ் பண்ணால் தான் போகும். பட் ஆனால் ஸ்டில் சில இன்டர்நேஷனல் வெப்சைட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி எல்லாமே நூன்ல பண்ணனா நூன்ல எனக்கு எந்த ஓடிபி வரது இல்ல, டைரக்டா பே ஆயிடும். வேற ஏதாச்சும் நான் பண்ணனா சிவிவி கொடுத்து அந்த மாதிரி பண்ணனா அந்த மாதிரி ஆகுது. அப்ப அதுவும் இல்லாம ஏதாச்சும் மிஸ்லீடிங் வெப்சைட்ல சிவிவி நம்பர் கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்கன்னா கார்டு டீடைல்ஸ் போயிடும். அது பே பண்ணாங்கன்னா அது பே ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கார்டு டீடைல்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம கார்டு டீடைல்ஸ் கொடுத்துருப்போம், அவங்க ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம அமைச்சிருப்போம், அது எப்படியாச்சும் மிஸ்யூஸ் ஆயிரும். அவர் ஃபோன்னா அவருக்கே தெரியாமல் வேறு யாராவது அவர் ஃபோனில் கார்டு டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவர் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும் இங்கே. டெய்லி லிமிட் வச்சுக்கிறது பெட்டர் தானே? டெய்லி லிமிட் வச்சுக்கிறது பெட்ரு. அது நம்ம அதுக்கப்புறம் இல்லைனா பெஸ்ட் என்னன்னா கார்டை வந்து டெம்பரரி பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி என்னோட கார்டில் டெம்பரரி பிளாக் பண்ணிடுவேன். எப்போ யூஸ் பண்ணுறனோ அப்போ மட்டும் அன்பிளாக் பண்ணிட்டு அது ஒரு ஜஸ்ட் 2 seconds ஆகும். அன்பிளாக் பண்ணி டேப் பண்ணிட்டு திருப்பி நான் பிளாக் பண்ணிடுவேன். ஸோ எந்த ட்ரான்சாக்ஷனுமே ஆகாது. ஆனால் நான் எனக்கு எந்த இஷ்யூ இல்லையா, நான் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணி அது டெம்பரரி பிளாக் தான். நீங்கள் பெர்மனன்ட் பிளாக் பண்ணால் தான் உங்களுக்கு கார்டு வந்து ரிமூவ் ஆகிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. டெம்பரரி பிளாக் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுமோ
ஆப்பிள் பேலே ரிமூவ் ஆகிடும். ஆப்பிள் பேலே நீங்கள் பே பண்ண முடியாது. டெம்பரரி பிளாக் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிள் பேல அந்த கார்டு இருக்கும், நீங்கள் டேப் பண்ணிட்டு திருப்பி பிளாக் பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மோஸ்ட்லி என்னோட கஸ்டமர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் கார்டு வாங்கினோடனே டெம்பரரி பிளாக் போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க பட்டிருப்பாங்க, நிறைய பேர் கார்டு நிறைய மிஸ்யூஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இது எனக்கு புதுசு தான். நான் அந்த டெம்பரரி பிளாக் போடுறது வந்து நான் டெபிட் கார்டில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மட்டும் 500 தான் ஸ்பெண்டிங்னா ஒன் டேக்கு 500க்கு மேலே ஸ்பெண்ட் ஆகாத மாதிரி. ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். 500 டக்குன்னு டேப் பண்ணானா ஆயிடுமே, நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. பெஸ்ட் பிளாக் பண்ணிட்டோம்னா எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. எப்போ வேணுமோ அப்போ அன்பிளாக் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு பிளாக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து கார்டில் வந்து ஸ்பெண்ட் ஆகுது, ஃபோனில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணால் தான் 500க்கு மேலே ஆகாது. ஓகே, கார்டில் டேப் பண்ணால் ஸ்பெண்ட் ஆகுது. அதுக்கு நான் வந்து கார்டுக்கு தனியாக அந்த ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆப்ஷன் தான், டிரான்சாக்ஷன் லிமிட்னு ஒரே ஆப்ஷன் இருக்கும் காமனாக. பட் ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியல, கார்டில் ஃபுல்லாக பண்ண முடியுது அப்படிங்கும்போது அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் பிளாக்கே போட்டுக்கலாம். அதுதான், ஏன்னா யாராவது கார்டு கையில் கிடைச்சாலும் டேப் ஆகிடுமே உங்களுக்கு. சீரியஸாக வேற. அதுக்கப்புறம் தான் வந்து கிரெடிட் கார்டு மாற்றினேன். கிரெடிட் கார்டு மாற்றினதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப டேப் பண்ணிட்டு அதுக்கும் வந்து இது வச்சுக்கிறது, ஃபுல்லாகவே பாஸ்வேர்ட்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எதாக இருந்தாலும் எனக்கு வந்து ஓடிபி வர மாதிரி தான் அந்த பேங்க் அப்ளிகேஷனுக்குள்ள, எமிரேட்ஸ் NDB பேங்க் அப்ளிகேஷன் ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்தா தான் மூவ் ஆகும். ஆனால் அந்த நூல் தான் எனக்கு வந்து பதட்டமாச்சு, என்ன ஓடிபியே கொடுக்கல, அது இதுவே பே ஆயிடுச்சு. இல்லை, அது மாதிரி எனக்கும் 2-3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். அந்த ஆப்பிள் பேலெல்லாம் பண்ணும்போதெல்லாம் ஓடிபியே மோஸ்ட்லி வராது. ஸோ இந்த மாதிரி 2-3 இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் சில இது இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எது பண்ணாலுமே ஓடிபி வராது, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும், கேஷ் டெபிட் ஆகிடும். ஓகே, அதுதான் ட்ரஸ்டட் டிவைஸாக இருக்கிறங்காட்டிக்கு அது அப்படியே சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிற ஒரு ஐடியா. பேக் எண்டில் ஏதோ ப்ராசஸ் போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு தெரியல. ஸ்டில் அது வந்து அது நம்ம தான் நம்ம சைடு தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம தானே வந்து பே பண்ணுறோம், நம்மளோட மணி தானே போகும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர் எடுத்து பார்த்துக்கணும், இல்லைன்னா கஷ்டம் தான். இப்போ கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக ஜாப் ஓப்பனிங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக. பிகாஸ் இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் பேஜில், இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டட் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் ரெஸ்யூம் அமைச்சிருந்தாங்க. அது ஒரு பிகாஸ் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா UAE பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுக்கிறாங்க இப்போ சேல்ஸ் ஜாபுக்கு, பேங்கிங் சேல்ஸுக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து மற்ற சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க அந்த சேல்ஸும் இந்த சேல்ஸும் ஒரே சேல்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு, இது கம்ப்ளீட்டாக வேறு. அந்த சேல்ஸ் மற்ற சேல்ஸ்னால் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டமர் அப்ரோச் பண்ணி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அந்த சேல்ஸ் வந்து கண்டிப்பாக கஸ்டமர் வந்து யோசிப்பாங்க. இப்போ கிரெடிட் கார்டு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் பேங்க் ரிலேட்டடில் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கிற ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அவங்கள தான் இப்போ ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. கரண்ட்லி இப்போ அவங்களுக்கு தான் ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் லைக் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் எடுப்பாங்க. பட் நான் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ கரண்ட்லி பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜாப் இருக்கும் UAE சேல்ஸ் ஜாப். இந்தியாவில் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்லை இங்கே? இந்தியாவில் இருந்தாலும் ஓகே. இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். பட் UAE 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். பேங்கிங்கில் 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நான் பொதுவாகவே இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா UAE எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போ. இல்லை, ஆக்சுவலி நான் இங்கே வரும்போது எனக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை. எனக்கு வெறும் நார்மல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஸோ அதுலேருந்தே எனக்கு இது கம்ப்ளீட்டாக எனக்கு எல்லாமே ஃபுல் சேஞ்ச் தான். எனக்கு இப்போது சேல்ஸ்லனா உங்களுக்கு பேங்கிங் சேல்ஸ்னால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இனிஷியலாக நீங்கள் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங்கில் உங்களுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது நீங்கள் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபைண்ட் அவுட் பண்ண கொஞ்சம் ஈஸி. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு முன்னாடி லைண்டாக ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வராமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட இங்கே பேங்கிங்கில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் சர்வே பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு 3 months வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோட கம்பெனிலே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் ஒரு டீமில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. மீதி 8 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 4 மாதம் அப்படியே போயிடுவாங்க. 3 மேக்ஸிமம் 5 months இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆகிடுவாங்க, இல்லாட்டி அவங்களே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா சர்வே பண்ண முடியல, அவனால் வந்து சேல்ஸை ஃபுல் ஃப்ளெஜாக பண்ண முடியல. சீரியஸா? ஏன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் இது இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் கடைசியில்.
ஸோ அதுதான் எனக்கு இந்த ரிலேட்டட் queries தான் இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் வேணும், கிரெடிட் கார்டு வேணும், இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக ஜாப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இவரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸில் போடலாம். நாங்கள் வந்து அவரோட இன்ஸ்டா ஐடி நான் கீழே கொடுப்பேன், இல்லை கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து போடலாம். அடுத்த கடக்கு தாரியில் இன்னொரு நல்ல எபிசோடில் பார்க்குறேன். see you, bye, thank you.